ஆழத்தமிழ் உரைத்தொடர். உரை 2. தலைப்பு: சேயோன் குன்றம். செங்களம் படக்கொன்றவுணர் என்ற குறுந்தொகை பாடலுக்கு ஆசான் மா. செந்தமிழன் அவர்கள் அளிக்கும் விளக்க உரை. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வகுப்பின் பொருளுரை பகுதி இது. குறுந்தொகைக்கு பொருளுரை கண்டு பழகு தமிழை பயில்கிறோம். குறுந்தொகையின் 2ஆம் பாடல். இந்த பாடலை இயற்றி பாடியவர் தீப்பு தேனார் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறுந்தொகை எனப்படுவது அகப்பாடல், அகக்கருத்துக்கள் கொண்ட பாடல் தொகை என்பது பொதுவான கருத்து. அந்த வகைமையில்தான் இருக்கிறது. இந்த முதல் பாடல் அகத்துறையில் இல்லாமல் தெய்வத்தை வியந்து ஓதுவதாகவும், புறத்துறையை பற்றிய குறிப்புகள் கொண்டதாகவும் இருக்கிறது. முந்தைய வகுப்பில் கண்டது கடவுள் வாழ்த்து, அது முதல் பாடல் அல்ல. இதுதான் குறுந்தொகையின் முதல் பாடல். இந்த முதல் பாடல் நேரடியாக அகத்துறையை சுட்டவில்லை. ஆயினும் அது குறிஞ்சி திணை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு குறிஞ்சி திணை என்று குறிப்பிட்ட பின்னரும் இப்பாடல் அகத்தை சுட்டாது இருப்பது ஆழ்ந்து விளங்கிக் கொள்ளத்தக்கது. இதிலிருந்து நாம் பெறத்தக்க பாடங்கள் பல உள்ளன. இப்பொழுது பாடலுக்குரிய பொருள் விளக்கத்தை நோக்குவோம். செங்களம் படக்கொன்று அவுணர் தேய்த்த செங்கோல் அம்பின் செங்கோட்டு யானை கழல் தொடி சேய் குன்றம் குருதி பூவின் குலைக்காந்தட்டே. இது சேய் குன்றம் எனும் ஒரு இடத்தை சுட்டுகிறது. சேய் என்ற சீர் ஒரு சொல்லாக கருதத்தக்கது, ஒரு சீர் ஒரு சொல்லாக இருக்கத்தக்கது. சேயோன் எனப்படும் இறைவனது மகனாகிய திருக்குழந்தையை குறிக்கும் சொல் சேய். சேய் என்றாலே அது முருகன் என இன்று அழைக்கப்படும் திருக்குழந்தையை தான் குறிக்கும். அவன் குன்றத்துக்கு உரியவனாகவும் குன்றம் அவனுக்கு உரிய அடையாளமாகவும் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆயினும் குன்றத்தோடு வரையறுக்கப்பட்டவன் அல்லன் அவன். அவனை பற்றிய வேறு பல பாடல்களில் கடலுக்கு இடையே இருந்த ஒரு தீவில் அவன் செய்த போர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நிலப்பகுதியில் அவன் செய்த போர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. குன்றம் அவனது அடையாளமாக இருக்கிறது. அவ்வாறு குன்றத்துக்கு உரிய சேய் பற்றிய பாடல் என்பதனால் இது குறிஞ்சி என்ற திணையில் குறிக்கப்பட்டிருக்கிறது என நாம் கொள்கிறோம். குறிஞ்சி திணைக்கு உரிய உரிப்பொருள்
புணர்ச்சி. இந்த பாடல் எந்த புணர்ச்சியையும் கூறவில்லை, மாறாக சேயின் குன்றத்தை விவரிக்கிறது. செங்களம் படக்கொன்று அவுணர் தேய்த்த செங்கோலம்பின் செங்கோட்டு யானை கடல் துடி சேய் குன்றம் குருதி பூவின் குலைக்காந்தட்டே. செங்களம் பட கொன்று, களம் செங்களம் என்று பட்டுவிட்டது. அது களம்தான், ஆனால் அது இப்பொழுது செங்களமாகிவிட்டது. ஏன்? குருதி ஓடி பாய்ந்து களம் செந்நிறத்தில் இருக்கிறது, ஆகவே அது செங்களம். அந்த செங்களம் பட கொன்று அவுணர் தேய்த்த என்றால் அவுணர் என்ற ஒரு கூட்டத்தினரை கொன்று தரையில் அல்லது அந்த களத்தில் இழுத்து தேய்த்தான் அவன். கொன்றதோடு நிறுத்தவில்லை, கொன்று அவுணரை தேய்த்தான். இந்த தேய்த்தான் என்ற சொல் அவுணர் கூட்டத்தை தேய்த்து அழித்தான் என்று குறிக்கத்தக்கது. ஆனால் அது மட்டுமல்ல, கொன்று தேய்த்தான் என்ற செயல் கருத்தும் அதில் உள்ளது. அவர்களை அப்படியே கொன்று போட்டான் என்பது வேறு, செங்களம் படக்கொண்டு அவுணரை தேய்த்தான் என்பது அதனினும் ஆழமானது. இவ்வாறு அவுணரை கொன்று அவர்களை தேய்த்து களம் செங்களம் என்று ஆக்கினான். செங்கோல் அம்பின் செங்கோட்டு யானை கடல் தொடி சேய் குன்றம். செங்கோல் அம்பு, அம்பு என்றால் என்ன என யாவரும் அறிவோம். செங்கோல் அம்பு எனப்படுவது அதே போல செங்களம் போல செந்நிறத்தில் கோல் கொண்ட அம்பு. அது ஏன் செந்நிற கோல் கொண்டது? எதிரியின் உடலுக்குள் தைத்து மறுபுறம் வழியாக வெளியே வந்தால்தான் கோல் முழுவதும் செந்நிறம் கொள்ளும். இல்லை என்றால் அம்பின் முனை மட்டும்தான் செந்நிறமாக இருக்கும். இது குறியீடு. செங்கோல் அம்பு என்றால் அம்பின் கோல் குருதியால் செந்நிறத்தை அடைந்து விட்டது என்று பொருள். அம்பின் கோல் குருதி பெற வேண்டும் என்றால் அந்த அம்பு உடலில் தைத்து மறுபகுதி வழியே வெளியேற வேண்டும். இவ்வாறு அவுணர்களுடைய அவுணர் உடல்களின் உள்ளே பாய்ந்து மறுபகுதி வழியே வெளியேறிய செங்கோல் அம்பு இருக்கிறது. செங்கோட்டு யானை, கோடு என்பது இவ்விடத்தில் கொம்பினை குறிக்கும் அல்லது யானையின் தந்தத்தை குறிக்கும். செங்கோட்டு யானை என்பதும் அதே பொருள்தான். அவுணர்களை குத்தி கிழித்து அவர்களது உதிரம் யானையின் கோட்டில் அல்லது தந்தத்தில் வழிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அது செங்கோட்டு யானை எனப்படுகிறது. கடல் தொடி சேய் குன்றம். கடல் என்ற சொல் ஒரு வளை வடிவத்தை குறிப்பது. காலில் கடல் அணிதல் என்றால் காலில் ஒரு வளையம் அணிதல் என்று பொருள். அதே வேளை கடல் என்பது முழு வளையமாக இல்லாமல் இருமுனைகளால் இணைக்கப்பட்ட வளையமாக இருப்பது. அதாவது வளையல் ஒரு முழு வளையம், அது அப்படியே செருகி கொள்ளத்தக்கது. கடல் கழற்றி மாட்டத்தக்கது.
அதனால்தான் அது கடல். ஒரு வளை வடிவம் விரிந்து சுருங்கத்தக்கதாக இருக்கிறது என்றால் அது கடல். கடல் தொடி என்றால் இவ்வாறான கடலை தொட்டு அந்த கடலோடு சேர்ந்து விரிந்து கொண்டிருத்தல் என்று பொருள். தொடி என்றால் பொதுவாக வளை வடிவத்தை குறிக்கும் சொல்தான். அதுவும் இந்த கடலுக்கும் தொடிக்கும் வளை வடிவில் ஒரு வேறுபாடு உண்டு. அதனை விளக்கினால்தான் கடல் தொடி என்ன என்று விளங்கும். ஒண்டொடி கண்ணே உள என்று திருக்குறளில் கூறப்பட்டுள்ளது. இதில் ஒண்டொடி என்பது உண்மையான ஒள்ளிய அல்லது ஒளி பொருந்திய, தொடி என்பது ஒரு பெண்ணின் எழில் மிகுந்த வளைந்த நிலையை குறிப்பது. வளைவு பெண்மைக்கு சிறப்பு. உடல் வடிவின் வளைவு பெண்மைக்கு சிறப்பு என்பது கருத்து. அக்காலத்து விவரணைகளில் அவ்வாறு கூறப்பட்டுள்ளது. அது இயல்பான கருத்தும் கூட. இந்த உடலில் உள்ள தொடி எனப்படுவது இருமுனைகள் இணைவதால் ஏற்படுவதல்ல. இருமுனைகள் இணைவதால் ஏற்படும் வளைவு கடல். தொடி எனப்படுவது ஒரு நீள் வளைவு. எப்படி இடை ஒரு புடைப்பு உள்ளடங்கல் மீண்டும் புடைப்பு என்று வளைந்திருக்கிறதோ, அவ்வாறு இரு முனைகள் இணையாமல் ஒரு நீள் வடிவம் வளைந்து நெளிந்து இருக்கிறது என்றால் அது தொடி என்றாகும். இந்த தொடி என்ற சொல்தான் வளர்ச்சி அடைந்து தொடை என்ற உறுப்பை குறிக்கிறது. தொடையின் வடிவம் இதுதான். மேலே புடைப்பு, விரிவு, புடைப்பல்ல விரிவு, இடைக்கு கீழே விரிவு, அதற்கு கீழே சற்று ஒடுக்கம், மீண்டும் சிறிய விரிவு என்று அது இருக்கும். அப்படி இருந்தால் அது தொடை. ஒரு நேர்கோடு போட்டது போலும் இருக்காது, ஒரு கவை போன்றும் இருக்காது. அதாவது இடது பக்கம் எவ்வளவு அரைவட்ட எவ்வளவு வளைவு இருக்கிறதோ அதே போல வலது பக்கமும் ஒரு நேர்கோடாக இருப்பது தொடை அல்ல. ஏற்ற இறக்கத்துடன் நெளிவுடன் கூடிய பருத்த வளைவுதான் தொடை எனப்படுகிறது. இந்த தொடை என்ற வடிவத்திற்கு அடிப்படையாக இருப்பது தொடி எனும் சொல். ஆக கடல் என்பது இரு முனைகளால் இணையத்தக்க வளை. தொடி எனப்படுவது வளைந்து நெளிந்த ஒரு நீள் வடிவம். கடல் தொடி என்பது இரு முனைகளால் இணையத்தக்க வளையமும் அதனோடு சேர்ந்து கீழே தொங்கும் ஒரு நீள் வடிவமும் இணைந்த தோற்றத்தை குறிக்கிறது. கடல் தொடி சேய் குன்றம் என்பது பாடலில் உள்ள கருத்து. இந்த கடல் தொடி குன்றத்திற்கு உரியதாக கூறப்படுகிறதா அல்லது சேய் என்று அழைக்கப்படும் இறைவனின் மகனுக்கு உரியதாக குறிக்கப்படுகிறதா என்பதனை நோக்க வேண்டும். இப்படித்தான் பொருள் நோக்க வேண்டும். கடல் தொடி சேய் குன்றம் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதில் இந்த கடல் தொடி எனப்படுவது சேய் என்ற தெய்வத்திற்காக கூறப்படுகிறதா அல்லது அவனுடைய குன்றத்திற்கு உவமையாக கூறப்படுகிறதா என்று நோக்க வேண்டும்.
கடல் தொடி என்ற அந்த வடிவம் முன்னர் கூறியவாறு ஒரு வளைவு, அதன் கீழ் உள்ள நீள்வளை நெளிவு என்று இருக்கிறது. இது மாந்த வடிவத்திற்கு உரிய தனித்தன்மையான உருவ குறியீடு. மாந்த வடிவை ஒரு தோற்றமாக அல்லது தோற்ற வரைபடமாக மட்டும் நீங்கள் விளங்கிக் கொண்டால் உடலின் எலும்பு இணைவுகள் யாவுமே கடல் போல் இருக்கும். அதாவது இரு முனைகள் இணைந்து ஒரு வளை வடிவத்தை ஏற்படுத்தும் தன்மையில் இருக்கும். அவை யாவுமே தோல் முதல் இடை வரை உள்ள பகுதியை தோற்ற வரைபடமாக நோக்குங்கள். எலும்புகளால் கடல் என்ற வடிவம் அடுக்கப்பட்டிருக்கும். இப்படி ஒரு வளை வடிவம் அல்லது கடல் அடுக்கு இருக்கிறது. இந்த வடிவத்திற்கு பின்புறத்தில் அல்லது அதன் முதுகு புறத்தில் முதுகு தண்டு நீள்வளை நெளிவாக இருக்கிறது. அதுதான் தொடி. கடலும் உண்டு, தொடியும் உண்டு என்பது மாந்த உடல் அமைப்பிற்கு மட்டுமே உரித்தானது. இது வேறு எந்த உயிரினத்திற்கும் இந்த கடல் தொடி அமையவே இல்லை. இவ்வாறு கடல் தொடி என்ற உருவ அமைவில் இறைவன் ஈன்ற முதல் குழந்தைதான் சேயோன் என அழைக்கப்படும் அந்த திருக்குழந்தை. இவ்வகையில் இந்த கடல் தொடி என்ற கருத்து சேய் எனும் தெய்வத்தை குறிக்கிறது என கொள்ள வேண்டும். இது குன்றினை குறிக்கவில்லை என்று ஏன் கூறுகிறோம்? குன்றின் வடிவம் இப்படிப்பட்டதல்ல. குன்று கடல் அல்ல. குன்று இரு முனைகளால் இணையும் வளையம் அல்ல. குன்று என்பது ஒரு குவிந்த வடிவம். அது ஒரு வளை குவிவு. அது கடலும் அல்ல, அது தொடியும் அல்ல. சேய் எனப்படும் அந்த தெய்வம் அல்லது அந்த திருக்குழந்தையின் சாரமான இயல்பாக வேறு பல நூல்களில் முன்னோர் உரைத்தது அவனது முரள் வடிவம். முரள் என்பது என்ற கருத்து கொண்ட வடிவத்தில் இருப்பதனால் தான் அவனுக்கு முருகன் என்றே பெயர் வந்தது. முரள் என்றால் நான் தொடிக்கு என்ன வடிவத்தை விளக்கினேனோ அதுதான் பொருள். அதற்கு ஒரு முதுகுத்தண்டு, மாந்த உடலின் முதுகுத்தண்டு எவ்வாறு நீள்வளை பின்னலாக இருக்கிறதோ அதுதான் முரு என்ற வடிவம். முரு என்ற சொல்லுக்கே அதுதான் பொருள். அதிலிருந்து முருங்கை என்ற ஒரு காய் பெயர் பெற்றது. முருங்கை எவ்வாறு இருக்கிறது? நீள்வளை வடிவத்தில் இருக்கிறது. நீள்வளையாக அல்லது சுருள் வடிவில், சுருள் அல்ல, சுருளுக்கு நெருக்கமான வடிவில் அது இருக்கிறது. அதுதான் முரு. இது முரு என்பதனால் இந்த வடிவத்தில் முதலாக இறைவனிடமிருந்து பிறந்த அந்த குழந்தைக்கு முருகன் என்ற பெயரை முன்னோரிட்டனர். இறைவன் அந்த குழந்தைக்கு பெயரிடவில்லை. ஆகவேதான் அவனை இறைவனின் மகன் என்று மட்டுமே
விழிப்பது போல் சேயோன் சேயோன் என்று மரபு அழைத்தது. அவனது தனித்தன்மைகளை நோக்கிய நம் முன்னோர் முதலில் இவ்வாறு முரள் வடிவில் தோன்றியவன் அவன் என்பதனால் அவனுக்கு முருகன் என்ற பெயரை இட்டார்கள். இதே வடிவம்தான் இங்கு கழல் தொடி என குறிப்பிடப்படுகிறது. கழல் தொடி சேய் குன்றம், இப்படிப்பட்ட சேயின் குன்றம் என்பது பாடலின் கருத்து. அடுத்ததாக குருதி பூவின் குலைக்காந்தட்டே. இந்த குன்றம் எப்படிப்பட்டது என்றால், குருதி பூவின் குலை காந்தட்டு. குருதி பூ என்று இங்கு ஏதோ ஒரு பூ குறிப்பிடப்படுகிறது அல்லவா? குருதியை போன்ற பூ குறிப்பிடப்படுகிறது. இந்த குலைக்காந்தட்டே என்பதனை எப்படி புரிந்து கொள்வது? குலை காந்தள் அட்டு என்று அதற்கு உட்சொற்கள் இருக்கின்றன. அதாவது குலைக்காந்தட்டே என்பதற்கு உள்ளே இருக்கும் சொற்கள் குலை காந்தள் அட்டு. அது குலைக்காந்தட்டே என்று பாடப்பட்டிருக்கிறது. குலையாக காந்தள் அட்டு அல்லது அட்டி இருக்கும் என்று அதற்கு பொருள். அட்டு என்பது ஒன்றை இறுக்கமாக கட்டுதல் என்றாகும். அட்டித்தல் என்றால் ஒன்றை இறுக்கமாக கட்டுதல் அல்லது அது அசையாத வண்ணம் கட்டுதல் என்று பொருள் தரும். நெல் மூடைகளை அட்டித்தல் என்றால் நெல் மூட்டைகளை கட்டுதல் என்றாகும். குலை காந்தள் அட்டே என்றால் குலையாக இருக்கும் காந்தள் அட்டப்பட்டது, ஒரு வகையில் ஒரு கட்டமைவாக உள்ளது என்று பொருள். குருதி பூ என்று அழைக்கப்படுவது காந்தள் என கொள்ள வேண்டும். ஏனென்றால் அடுத்த சீரே குலை காந்தள் என்று குறிக்கிறது. ஏன் அது குருதிப்பூ என்று அழைக்கப்படுகிறது என்றால், நீங்கள் அனைவருமே அறிந்திருப்பீர்கள், அந்த மலருக்கே செங்காந்தள் என்றுதான் பெயர். அது செம்மை வண்ணத்தில் தான் இருக்கும். ஆகவே அது குருதிப்பூ என்று குறிக்கப்படுகிறது. இந்த பாடல் முழுவதுமே களம் செங்களம் எனப்படுகிறது, அம்பு செங்கோல் அம்பு எனப்படுகிறது, களிற்றின் கோடு செந்நிறத்தில் செங்கோடு எனப்படுகிறது. அவ்வகையில் குன்றத்தில் பூத்திருக்கும் காந்தள் மலரும் குருதி பூ எனப்படுகிறது. என்ன நுட்பம் இதில் இருக்கிறது என்றால், களம் எனப்படுவது போரிடப்படும் இடம். போர் நடப்பதற்கு முன்பு அந்த இடம் செங்களம் அல்ல, அது இயல்பான தனக்குரிய வண்ணத்தில் இருக்கும். போரில் பகைவரை குத்தி கிழிக்கும் முன்னர் போர்க்களிற்றின் கோடு அல்லது தந்தம் வெண்மையில்தான் இருக்கும். எதிரியின் உடலுக்கு உள்ளே தைத்து வெளியேறும் வரை அம்பு செம்மை வண்ணத்தில் இருக்காது, அது தனக்குரிய வண்ணத்தில் தான் இருக்கும். இவையாவும் போருக்கு பின்னர் நிறம் பெறுகின்றன.
போர் நிகழ்ந்தால்தான் இவை செந்நிறம் பெறுவன. ஆனால் இந்த சேயோன் இருக்கிறானே, அவனுடைய குன்றத்தில் இருக்கும் பூ போர் நிகழாமலேயே குருதி வண்ணத்தில் இருக்கும். போர் நிகழ்ந்தால்தான் பிறவற்றுக்கு குருதி கிடைக்கும். ஆனால் இவன் இருக்கும் குன்றத்தின் அந்த பூவுக்கு எப்பொழுதுமே குருதி வண்ணம் இருக்கும் என்பது உட்கருத்து. இதுதான் இந்த பாடலின் சாரமே. அவன் போர் என்று வந்துவிட்டால் கொன்று நிலம் செந்நிறமாகும்படி அந்த கொல்லப்பட்ட உடல்களில் இருந்து வழியும் உதிரத்தை நிலத்தில் தேய்ப்பவன் அப்படி களத்தையே செந்நிறமாக்கி விடுவான். அவனது களிறு வெண்மையான தந்தத்தை உதிரம் வழிய வழிய செந்நிறமாக்கிவிடும். அவனுடைய அம்பு முனை மட்டுமல்ல, அதன் கோல் செந்நிறத்துக்கு ஆகிவிடும். அந்த அளவு உடலின் உள்ளே புகுந்து மறுபகுதியை வழியே வெளியேறும். இவையெல்லாம் அவனது சிறப்புகள் என்று கருதாதீர்கள். அவனுடைய சிறப்பு இது அல்ல. அவனுடைய குன்றத்தில் பூக்கும் பூ எந்த போர்த்தொழிலும் ஈடுபடாமலேயே குருதி வண்ணத்தில் இருக்கும். அவன் அப்படிப்பட்டவன். அது அவன் அந்த குன்றமே குருதி பூக்களால் நிறைந்தது. அந்த குருதி நிறத்து பூக்களும் குலை குலையாக இருக்கும். அவையெல்லாம் அட்டப்பட்டிருக்கும். குலையாக காந்தள் அட்டப்பட்ட இடம்தான் அவனது குன்றம். உண்மையில் காந்தள் பூ குலை குலையாக பூப்பதில்லை. அது ஒற்றையாக பூக்கும். ஆனாலும் அது குலைக்காந்தள் என்று ஏன் கூறப்படுகிறது என்றால், காந்தள் தனித்தனியே பூத்திருக்கும் பொழுது அதன் செம்மை வண்ணத்தின் உள்ளே இருக்கும் மஞ்சளுக்கும் தோற்றத்தில் இடம் இருக்கும். ஆனால் அதே காந்தள் குலை குலையாக நெருக்கமாக கட்டப்பட்டது போல் ஒருவேளை பூத்தால் மஞ்சள் மங்கி செந்நிறம் மேலோங்கும். அதனால்தான் அது குருதியோடு ஒப்பிடப்படுகிறது. அவனுடைய குன்றத்தின் வளம் காந்தள் பூக்களையே குலை குலையாக நெருக்கமாக கட்டப்பட்டது போல் பூக்க செய்யும் அளவிற்கானது என்பது அதன் கருத்து. காந்தள் குலையாக பூக்கிறது என்றால் நிலம் சிறப்புடன் வளமாக இருக்கிறது என்று பொருள். அவ்வளவு எளிதில் காந்தள் குலையாக பூக்காது. இயல்பாக அல்லது பொதுவாக காந்தள் பூ தனித்தனியே இருக்கும். இவ்வாறு அவனது சிறப்புகளாக கூறப்பட்ட யாவுமே வழக்கமாக யாவருக்கும் வாய்க்காதவை. இது அந்த குன்றத்தின் சிறப்பு என்று கொள்ளத்தக்கது. இதற்கு முன்னர் கூறப்பட்ட கழல் தொடி அந்த குன்றத்துக்கு உடையவனாகிய அக்குன்றத்தின் தெய்வமாகிய சேய்க்கு கூறப்பட்டது. சேய் எனப்படும் சேயோனாகிய அந்த இறைவனின் திருக்குழந்தை அவுணர்கள் எனப்பட்ட ஏதோ ஒரு கூட்டத்தினரை கொன்று அழித்த செய்தி பல பாடல்களில் உண்டு. இந்த பாடல் அவன் எவ்வாறு கொன்றான் என்று கூறவில்லை. அவன் அவுணர்களை அழித்த போது மிச்சமீதி இல்லாமல் இத்தோடு போதும் என்று கருதாமல் அழித்தான்
என்பது வலியுறுத்தப்படுகிறது. அதனால்தான் எல்லா கருவிகளுக்கும் பொருட்களுக்கும் செந்நிறம் 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 என்று குறிக்கப்படுகிறது. ஈற்றாக அவனுடைய குன்றத்தில் மலரும் பூ எந்த போர்த்தொழிலும் ஈடுபடவில்லை என்றாலும் குருதி வண்ணத்தில் தான் இருக்கும், குலை குலையாக இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் இப்பாடல்களை பொருள் அறிந்து கொண்டு இவற்றை உள்வாங்குங்கள். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பரருள் நிறைவதாக. நன்றி. ஒவ்வொரு வாரமும் செம்மை தமிழ் பயில் வகுப்பு நடைபெற்று வருகிறது. இந்த தமிழ் பயில் வகுப்பில் இணைய கட்டணம் இல்லை. தமிழ் பயில் வகுப்பில் இணைய விரும்புவோர் வாட்ஸ்அப் செய்தி அனுப்ப வேண்டிய எண் 988 0077421. நன்றி.